ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அஞ்சல் துறையில் உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஜாப்ஸ்க்காக வாட்ஸ்அப் சேனலும் பார்த்தா க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லா ஜாப் அப்டேட்டுமே உடனுக்குடனே அதில் நம்ம அப்டேட் பண்ணிடும். ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் இருக்க பாருங்கள், அஞ்சல் துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டெக்னாலஜி மற்றும் இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 21/12/2024 இருந்து 10/1/2025 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி இது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா தேவையில்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு. நெக்ஸ்ட்டு மேனேஜரை பொறுத்த வரைக்கும் 23 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 26 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 6 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் கேட்டிருக்காங்க. 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மினிமம் 6 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக டீட்டெயில்டு வேக்கன்சி உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். முதல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஐடியிலேருந்து மொத்தமாக 54 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 54 வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு 33, ஓபிசிக்கு 8, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 5 வேக்கன்சி, எஸ்சிக்கு 6, எஸ்டிக்கு 2 அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் ஐடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சிஸ்டமில் ஒரு வேக்கன்சியும், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் நெட்வொர்க் க்ளவுடில் 2 வேக்கன்சியும், அதுக்கப்புறம் என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸில் ஒரு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு சீனியர் மேனேஜர் ஐடியில் பேமெண்ட் சிஸ்டமில் ஒரு வேக்கன்சியும், அதேமாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் க்ளவுடில் ஒரு வேக்கன்சியும், சீனியர் மேனேஜரில் வெண்டர் அவுட் சோர்சிங், கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட், எஸ்எல்ஏ பேமெண்ட் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கான்ட்ராக்சுவல் வேக்கன்சி என்னென்னா சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் கேட்டிருக்காங்க. 7 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அந்த 7 வேக்கன்ஸை ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் உங்களுக்கான வேக்கன்சி மற்றும் பதவிகள். நெக்ஸ்ட்டு அந்த ஜாப் எப்படி இருக்க போது, ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன, கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாப் எப்படி இருக்குன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. கல்வி தகுதி பிஇ முடித்தவங்க, பிடெக் முடிச்சிருக்கீங்க. எதில்னா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எலக்ட்ரானிக் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் மற்றும் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த இதில் நீங்கள் பிடெக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது என்ன கொடுத்துருக்காங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. ஸோ பிஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஐடி டொமைனில் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற பதவி என்னென்னா பேமெண்ட் சிஸ்டம் கேட்டிருக்காங்க. மேனேஜர் ஐடியில் பேமெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் சேம் அதேமான கல்வி தகுதி தான் கேட்டிருக்காங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் நெட்வொர்க் க்ளவுடில் சேம் அதே கல்வி தகுதி தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா கேட்டிருக்காங்க. 3 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்டர்பிரைஸ் மற்றும் டேட்டா வேர்ஹவுஸ் கேட்டிருக்காங்க. சேம் அதே கல்வி தகுதி. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் மாறுபடுது, வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ஒவ்வொரு பதவிக்கும் அதுதான் கல்வி தகுதி. எல்லாருக்குமே ஒரே கல்வி தகுதி தான் கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி எல்லாம் முடிச்சிருக்கீங்க. அதாவது போஸ்ட் கிராஜுவேட்லையும் பிடெக்லையும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி அந்த மாதிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட், இதுக்கான கல்வி தகுதி மாறுபடுது. ஸோ நீங்கள் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சியில் எலக்ட்ரானிக் முடித்தவங்க, ஃபிசிக்ஸ் முடித்தவங்க,
கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது பிடெக்கில் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் முடித்தவங்க அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது எம்எஸ்சி கேட்டிருக்காங்க, எம்எஸ்சியில் வந்து பார்த்தா எலக்ட்ரானிக் ஃபிசிக்ஸ் அப்ளை டேட்டா அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பட் 6 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பதவி மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இது எல்லா பதவிக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து கல்வி தகுதிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான தேர்வு முறை, இந்த ஜாப்க்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, செலெக்ஷன் வில் பி மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ படி தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஹவெவர் இருந்தாலும் அந்த பேங்க்குக்கு வந்து ரிசர்வ் இருக்குது. காரணம் என்னென்னா, ஸோ பேங்க்கு என்ன முடிவு பண்ணலாம் தான் இவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்லி வந்து இன்டர்வியூ படி தான் செட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் பேங்க் டிசைட் பண்ணுறாங்க, ஒருவேளை குரூப் டிஸ்கஷன்ஸ் வைக்கலாம், ஆன்லைன் டெஸ்ட் வைக்கலாம், அது வந்து பேங்க் முடிவு பண்ணுறது. பட் நோட்டிஃபிகேஷன் படி இன்டர்வியூ தான் நடக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்வியூ படி தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரி 150 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மூலமாக. மீதி இருக்காங்க பாருங்க, அவங்க 750 ரூபா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் நல்ல சேலரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்கேல் 1 பதவிக்கு ஸோ பர் மந்த் வந்து 1,40,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா 48,480 ரூபா, ஸ்கேல் 2க்கு 64,000 ரூபாய், ஸ்கேல் 3க்கு 85,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேசிக் சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு செலக்ட் பண்ண ஆஃபீஸர் நியூ டெல்லியில் போயிட்டு ஒர்க் பண்ணுவீங்க. இருந்தாலும் பேங்க்குக்கு வந்து நீங்கள் எனிவேர் இன் இந்தியா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் அந்த போயிட்டு நீங்கள் போஸ்டிங் எடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அப்படியே வந்தால் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 10/1/2025 அதான் வந்து கடைசியாக கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிலேஷன், இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் இருந்தவே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது எப்படி, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கைட்லைன்ஸ் உங்களுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். விருப்பம் தகுதி இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இதில் போயிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நார்மலாக பேங்க் எக்ஸாம்லாம் எப்படி அப்ளை பண்ணணுமோ சேம் அதே மாதிரியான ப்ராசஸ் தான், எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷனில் உங்கள் நேம் என்ன, மிடில் நேம் எல்லாம் லாஸ்ட் நேம் எல்லாம் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் மெயிலே கேட்டிருக்காங்க, என்ட்ரு பண்ணிட்டு சேவனஸ் கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். செகண்ட் பேஜில் ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் பேஜில் டீட்டெயில்ஸான பேஜ், இதில் போயிட்டு நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கான அட்ரஸ் என்ன, ஃபாதர் நேம் என்ன, மதர் நேம் என்ன, ஸோ எந்தமான கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, எந்தமான ரிலீஜனை சேர்ந்தவங்க, என்னமான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதை பற்றி எல்லாமே டீட்டெயில்ஸ் பேஜில் ஃபில் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் அப்லோடில் போயிட்டு உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன், அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்ப், அது ரெண்டுமே அப்லோட் பண்ணிவிட்டு பே பண்ணால் போதும், இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக இன்டர்வியூக்கான கால் லெட்டர் கொடுப்பாங்க, அப்போ நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஜாப்க்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு இருக்குது அப்படி தகுதி இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.